கீழே இருந்து மேல வந்து 7 கிலோமீட்டர் நடக்கணும். தேர் கொடுத்த வள்ளல் பாரி. கீழே இருந்து மேல போவாங்களா? பால் கூட எடுத்து பால் கூட இங்க வாங்க. அங்கதான் மேல ஏற போறோம். சூப்பரியா. நீ எங்க ஓடுற? வந்து தர்காவை பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே. ஏறி வந்ததுக்காகவே நரகத்தை காட்டிட்டியடா கூட்டிட்டு வந்து. வெல்கம் டு அபி பிக்சல் vlogs. இன்னைக்கு நம்ம டீம்ஸோட எங்கே வந்திருக்கோம்னா சிங்கம்னாரிக்கு பக்கத்தில் இருக்கிற பாரியாண்ட பரம்புமலை அப்படிங்கிற பிரான்மலைக்கு வந்திருக்கோம். வாங்க போயிட்டு விசிட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம டீம்ஸ் வந்து மலையில் ஒரு முறையான சம்பவம் பண்ண போகிறோம். என்னன்னா நம்ம தலா வேலுமணி உருட்டு வேலுமணி அவருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வேற லெவலில் பண்ண போகிறோம். கேக் வாங்கியிருக்கோம், நறுக்குன்னு பண்ணுறோம். இன்னைக்கு பரம்புமலையை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். சரி சொல்லுங்க. மக்கா மதினா. மக்கா மதினா. அங்கிருந்து இங்க வந்து ஒரே மதமா இருக்கலாம் அப்படின்னு வந்து கலந்து பேசியிருக்காங்க. சரி. தலைவர்கள், மந்திரிகள், துறை எல்லாம் வச்சு பாரி வள்ளல், வீரவண்டி கட்டணமும் அவங்க எல்லாம் வச்சு பேசியிருக்காங்க. அவங்க அப்புறம் ஒத்துக்கலாம் ஆளுங்க அப்படின்னு ஒத்துக்கிறாம இருக்கவோ அவங்க பாட்டுக்குள்ள ஆளுக்கு 2000 பேருக்கு வளர்ந்துருக்காங்க இந்த பரம்புமலைக்கு. யாரோட துணை வந்தாங்க? ஒருத்தரும் துணையெல்லாம் இல்ல. அடைக்காலம் வந்து எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஒரே மதம். ஆணு பெண்ணுங்கிற 2ஆத்தான் இருக்கணும் அப்படின்ட்டு பாரி வேட்டைன்னு சொல்லி பாரி வேட்டை. அப்ப அடைக்கல போயிருக்கும் போது முல்லை கொடி நின்று இருக்குதுங்க அந்த பக்கத்துல. அப்ப பார்த்துட்டு உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுலயே வச்சுக்கிறோம். சரி சரி சரி. அவங்க வரலாறு அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி. அவர் முழு பேரே பாரி தானா? பாரி வள்ளல். சரிங்க தம்பி மண்டை. வீட்டுல வந்து போய் சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி விட்டு பரம்புமலைக்கு வந்திருக்கேன். எங்களோட வர வேண்டியதானே. என்ன ஆகுது? போட வேண்டாம் 6 ரெட்டி ஆளுங்களையும் சேர்த்து போட வேண்டாம் 6. யாரா இவனுங்க? மண்டபத்துல ஏறலாம் இருக்கு. அதெல்லாம் எங்க வெட்டினீங்க? வெட்ட வேண்டியதானே. அதெல்லாம் கேட்க பர்த்டே மேண்ட கொடு. அவர் பாரு செய்யல வளர்ந்து போயிட்டு இருக்காப்ல. முடியாது வந்தா வாங்க அடி இறங்கி ஓடிங்க வீட்டுக்கு. இன்னும் எங்களோட ஒரு 7 வயசு கூட இருப்பீங்களா? அப்புறம் என்ன வாங்க போ போ. சிங்கம் மட்டும் தான் ஸ்டெடியா இருக்கு. நம்ம எல்லாமே இதாயிட்டோம். யாருங்க சிங்கம் மட்டும் தான் போயிட்டு இருக்கு ஸ்டெடியா. மேல கேக்க வெட்டி சிங்கத்தை தூக்கி வைக்கிறோம் கேக்கு மேல. இந்தரா மலை வந்து ட்ரெக்கிங் மட்டுமே 7 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்கடா. 7 கிலோமீட்டர். ஆமா சரி சரி போங்க. மயக்கமா போட்டு ஈரமணி பாருங்க கேக்க கொண்டு வந்தது ரொம்ப இதா இருக்காப்ல. அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கீழே இருந்து மேலே வந்து 7 கிலோமீட்டர் நடக்கணும். அதாவது ட்ரெக்கிங் பண்ணணும். மேலே போகிறதுக்கெல்லாம் நாக்கு தள்ளியும் இருக்கு. நம்ம டீம்ஸில் தம்பி மட்டும் வெறி கொண்டு நடக்கிறாப்புல. இங்க ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க. இங்க பாருங்க டீம்ஸ்ல கணக்குலே இல்லை. அவர் வந்து மின்னல் வேகம். இந்த மலையில பரம்பரையில ஏறி போறவங்க வந்து வழி மாறி போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி போர்டெல்லாம் எழுதி போட்டு அம்புக்குறி போட்டு வச்சிருக்காங்க கரெக்டாக மேலே போகிறதுக்கு. அதை ஃபாலோ பண்ணி மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். வாங்க பர்த்டே பாய் போவோம். மொத்தமாக சொர்க்கத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். வாங்க பரம்புமலை. அப்படியே பரம்புமலை. ஐயப்பா கரிமலை ஏற்றத்துல கூட ஏறிடலாம்ல. ஏற முடியல, கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது மலை. எப்படி எப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு எப்படி எப்படி போயிட்டு இருக்கு. தலைமை போச பத்தியா ராசாத்தி ஏன் ஆசை ராசாத்தி நெருக்குது. இப்படி வச்சுக்க. இந்த இப்படி அசை பாத்தியா ராசாத்தி ஆசை ராசாத்தி. ஒரே ஒரு மூமெண்ட்ரா, ஒரே ஒரு மூமெண்ட்.
ப்ரோ ரொம்ப உயரமா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஏய் செங்குத்தா ஏறுதா மலை, செங்குத்தா எங்கேயே ஏறுது. உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்கவா? நீ பாதியில் அங்கே உட்காந்துக்கிட்டு அண்ணே ஏற முடியலண்ணே. நானா ஏறாத மலையே கிடையாது. பாத்துப்பா பாத்து மச்சான் பாத்து மச்சான் பார்த்து மச்சான். முல்லை ப்ரோ. எப்படி ஃபீல் பண்றீங்க எவ்வளவு தூரம்? ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணுறேன். பேசாவா ப்ரோ மலைக்கு வந்திருக்கேன் ப்ரோ. அந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் வாழ்க்கையில் நம்ம பண்ணவே இல்லை ப்ரோ. அதான்டா முடியல என்னால். இது ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இது ஏன் ப்ரோ வாங்கினா போய் நிக்கலாம் அப்படி இங்க பாருங்களேன். ஏதாச்சும் லவ் ஃபெயிலியர்ல இருக்காப்ல. ஜஸ்ட் ஒரு 5 minutes ரெஸ்ட். பசங்க எல்லாரும் தளர்ந்துட்டாங்க. நான் இல்லை, நீங்க மட்டும் தளர்ந்தீங்க. சரி விட்றா, தளர்ந்து விட்டு. சாமி இங்க பாருங்க, சாமி தெரியுது. அது சாமிடா, அது பூமி. நான் சோதிக்க பிறந்தோம்டா அந்த வெற்றி வேலை. ஐயோ செதறுதுடா டேய், செதறுதுடா. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எல்லாரும் 4 ஆளுக்கு ஒரு போது கொடுத்து என்னடா நடக்கும். ஓப்பன் பண்ணா அபிபிக்சல்ல என்னடா நடக்கும். இப்போ நம்ம டீம்ஸோட வந்து பிரான்மலை வந்து பாதி தூரம் ஏறியாச்சு. பாதி தூரத்தில் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலை போய் பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம். கமான் லெட்ஸ் கோ. வாங்க. இவ்வளோ பெரிய மலையில் ஒரு சின்ன குளம் இருக்குது. இந்த குளத்துல இவ்வளோ உயரத்தில் ஒரு மீன் வந்து இங்கே வந்து குடியிருக்குன்னா அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க இங்க ஆட்கள் விட்டுருப்பாங்க, சும்மா இருக்கிறாங்க எல்லாம். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வாங்க. வணக்கம்டா. வீட்டுக்கு கைஸ் தான் முக்கியம். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த வீட்டுக்கு சொல்கிறேன்னா கூட்டிகிட்டு வரக்கூடாது. எனக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குனே, 1000 வேலை இருக்கு எனக்கு வந்து. ஆமா, வீட்டில் உட்காந்துட்டு பப்ஜி விளாட்ற நாய் நீலாம் பேசக்கூடாது. பப்ஜி எவ்வளவு பெரிய கேம் தெரியுமா? சாமி அது சாமி இல்லை, அருமையாக இருக்குப்பா சாமி. கோயிலுக்கு வந்தாச்சு, மேலே போயிட்டு பார்த்தாச்சு. பார்த்ததில் வந்து நிறைய கருப்பர் சாமியும் ஒரு பச்சைநாச்சியம்மன்கிற ஒரு அம்மன் சாமியும் இருக்கிறாங்க. இங்கே வந்து நிறையா வேண்டுதல் நடக்கும்போது மணி அருவா நிறையா அடித்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் சாமி சிலையெல்லாம் மண்ணிலே செஞ்சு கொஞ்சம் விகாரமாக வச்சுருக்காங்க. கீழே அடிவாரத்தில் ஒரு குளம் இருக்குது. இவ்வளோ உயரத்துலையும் ஒரு குளம் இருந்து அதில் மீன் இருக்குது. ஃபோட்டோகிராஃபரே நடு இது ஏன் வளைஞ்சு வச்சுருக்காங்க? நிறைய பேர் இதில் ஏறி குடிச்சு விளாண்டுப்பாங்களோ. போங்க மேலே போங்க. சம்மந்தம் இல்லாமல் இங்கே 2 பேர் இதை பேசிகிட்டே வராங்க கைஸ். பாடா படுத்துறேன். அந்த இங்கே வராம பாருங்க ப்ரோ. இங்கே வாங்க, அங்கே தான் மேலே ஏற போகிறோம். ஏதோ அதான் அதான் அங்க எப்படி ஏறுவ? உண்மையிலுமே இங்க போணுமானே மேல? ஆமாடா, அங்க எப்படி ஏறுவீங்க சொல்லுங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் படி கட்டி வச்சிருக்காங்க. போவோம் போங்க மேலே போங்க. அது எப்படி ஏறுவ? இதெல்லாம் ஏற முடியாது. எம்டி ஒரு விளையாடுக்கலான்னு எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. தோத்துருக்கீங்க தானே? நானே ஏற முடியாமல் வந்துட்டுருக்கேன். உதச்சி போடுவேன் பேசாம. நான் எப்படி கல்லு மாதிரி ஏறிட்டு இருக்கேன். சாப்பாடு சும்மா இல்லை. உங்கள் வீட்டில் போடுவாங்க, நம்ம வீட்டிலலாம் கரெக்டாக ப்ரோட்டீன்ஸ் மட்டும் தான் கொடுப்பா. ஜிம்முக்கு போகிறனால ரொம்ப தூரத்தில் ரெண்டு வரோம். இன்னும் 2 மாசத்துல பெரிய ஆள் ஆயிடுவான். எப்படி இப்ப இந்த சின்ன பிள்ளையா இருக்க? சூப்பரியா இல்ல இப்ப நீ சின்ன பிள்ளையா. மலையாண்டி கருப்பர் கோயிலா? ஜீவஜமாதி எது இது இது ஜீவஜமாதி. அதுதான் கோயில் அங்கிட்டு இருக்காது. அங்கிட்டு போமா. அந்த அங்கே இருக்க கருப்பர் கோயில் அது கோயில் தான். அதுவும் கருப்பர் கோயில். கருப்பர் பச்சைநாச்சி அம்மன். பச்சைநாச்சியம்மன் கருப்பர்லாம் இருக்காங்க. எல்லா சாமியும் இருக்கு. ஓ, இந்த பரமமலை அதாவது பிரான்மலையோட புனித தீர்த்தம். இந்த மலையில் உள்ள மூலிகைலாம் கலந்து வர தண்ணி இங்கே சேவாகி இதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை குடித்தா வந்து தீராத நோய் தீரும் அப்படின்னு பல பக்தர்கள் சொல்லியிருக்கதா. கடையேழு வள்ளல் தமிழ் புத்தகத்தில் அடிக்கடி வச்சிருக்கீங்க. மலையாண்டி சுவாமி திருக்கோயில். மலையாண்டி சாமி சுற்றி நிறைய சாமி இருக்குப்பா. மலையாண்டி சுவாமி, இது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. பிரேம் இருக்குதா? ஆமாம் ப்ரோ. வேற லெவலில். இப்போ வந்து பரம்பு மலையில் வந்து
ஜீவசமாதிக்கு பக்கத்தில் அருணாச்சலீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் டெம்பிள் இருக்குது. அதுவும் மிக சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருக்கோம். 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்ததுக்கப்புறம் கற்பர் கோயிலும் ஒரு ஜீவசமாதி இந்த அங்கிட்டு இருக்குது. அதுக்கும் மேலே நல்ல கலைநயத்தோட இப்போ வந்து வடிவமைச்சிருக்காரு அந்த கோயிலை. சுற்றி பீடங்கள் இருக்குது. இந்த சிவனை சுற்றி கொஞ்சம் வித்தியாசமாக, நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோயிலை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சுற்றி எல்லா பக்கமும் சித்தர்கள் பேரும் அவங்களோட சிலையும். பாம்பாட்டி சித்தர், அருணாச்சலேஸ்வரர் சுவாமிகள், சிவபிரபாகர சித்தர், பிரான்மலையோட ஜீவசமாதி. ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். 2 பேர் மட்டும் ஜாலியாக வராங்க ப்ரோ. தம்பி நான் அப்படிதான் பிறநாள் பாய் அவ்வளோதான் முடிச்சு விட்டோம் இன்னைக்கு. ஆப்பா ஆப்பா என்ன ப்ரோ என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு சிங்கம் மாதிரி வந்து வேல்மணியை பாருங்க. நீ இறங்கி போறா, நீ பாத்துறேன். ஏறுலாம் ஏறிடலாம். இறங்குறதான் கால் ஆட்டம் கொடுத்துடும். தலைவர் உருள்றாரு பாருங்க. உருண்டு கேக் விட்டுருங்க. நம்ம டீம்ஸ்ல இருந்து ஒருத்தன் வந்தேன், ஒருத்தன் ஆளே காலம் அட்ரஸ் வந்துட்டான். நம்ம வீடியோகிராஃபருக்கு கையெல்லாம் செடி போட்டு அரிக்குது. எந்த ஊருப்பா நீங்க? நாங்கள் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை திருமயம் இருக்குல்ல, திருமயம். பையன் நல்லா பதில் சொல்றாங்க. நாங்க டவுனு. டேய் வந்து தோடா தயவு செஞ்சு. டேய் இன்னும் என்ன ரவுடிசம் பண்றியா? ஏன்டா பட்டணம் கிட்ட கழட்டி விட்டுட்டு வரியா? நகர்ந்துக்கிட்டு வர அண்ணே நிக்காம போனீங்கன்னா கால் வலிக்கும். ஒரு 5 நிமிஷமாச்சும் உட்காந்து போவேன். தம்பி வேற அலோன்றா. எத்தனாவது படிக்கிற? 4th இவ்வளவு டேலண்டா இருக்கு. எங்க யூடியூப் சேனலுக்கு வந்துறியா பேசுறதுக்கு? போ போ. என்ன சொல்றது இன்னும் 1.5 மணி நேரம் ஏறிங்கன்னு. ஜிம்முக்கே போனா அந்த 2 மணி நேரம் 7 மணி. இந்த பேக் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்குங்க. இதெல்லாம் என்னடா ஆட்டோ பிடிச்சி வித்தியாசமா இருக்கு. கடி சுத்து போயிடும் போயிடும். அவசரம்னா அது சாரலாம். வாங்கடா கால் இன்னும் கால்வாசி வந்துருக்கான். முக்கால்வாசி போகணுமா? மலையை சுற்றி சுற்றி போக இருக்குடா. மலையோட கால் பங்குதான் வந்திருக்கோம். இதுக்கு வேல்மணிலாம் மூச்சு திணறாப்ல. இன்னும் முக்கால்வாசி இருக்கான். சிறியெல்லாம் கொண்டு வந்து தான் படுத்துப்பானே என்கிட்ட ஒரு மூலையில. ஓடி இருப்பான்டா. இப்போ நம்ம டீம்ஸ்லாம் ரொம்ப டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த படி இந்த மாதிரி படியே 4000 படிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இன்னும் 2 மணி நேரம் அவங்க ஏறுறதுக்கு. எனக்கெல்லாம் வாமிட் வர மாதிரி இருக்குது. சத்தியமாக முடியலை. அட்டாக் வர மாதிரி இருக்குது. நம்ம டீம்ஸில் 2 அறவரையை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஒன்று என்னென்னா ஏறி வராமல் கீழே நிற்கிது. இன்னொன்று என்னென்னா நாம் அடம் பிடிச்சி மேலே தான் போவேன், மேலே போய் நிற்கிது. நாங்கள் இதையும் கூப்பிட்டு அதையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார முடியல. 2க்கும் சென்டரில் உட்காந்துருக்கான். பர்த்டே பாய் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காப்புல. பிறந்த நாள் அன்னைக்குன்னு கஷ்டப்படுறாப்புல. வாழ்க்கையிலையும் முன்னேறுவாப்புல இந்த மலை ஏறுற மாதிரி. என்ன மனுஷன் எப்படி அந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான்? நறுக்குது. என்ன தம்பி எப்படி இருக்கு ஃபீலு? எங்கே ஒரு வழியாக உச்சியை நோக்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பிரான்மலையோட உச்சியில் இருக்கோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் மேலே இருக்குது. மேலே வந்து ஐயா கடை போட்டிருக்காரு. ஐயா உங்கள் பேர்? மலைச்சாமி. இது இந்த மலையை பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்து. மலையை பற்றி இது வந்து 1000 வருஷத்துக்கு ஒட்டி வந்துருச்சுங்க. 1000 வருஷம் எடுத்து நானே 40 வருஷமாக இந்த கடை வச்சுருக்கேன். இங்கே என்னென்ன திருவிழா வரும்? மாசி மதம் ஒன்று, காத்தியல், அதுக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஆடி 18க்கு நம்ம பசங்க ஆள் வருங்க. அது 3 இதுக்கும் இது ஒரே திருப்பி தான். முஸ்லீம் சாமிக்கு வந்து ஒரே திருப்பி தான், சந்தனம் மட்டும்தான். அது எப்போ வரும்? அது வந்து வருஷத்தில் ஒரு நாள். அது வந்து காத்தியலுக்கு வந்து விளக்கு போடுவாங்க. மாசி மதம் வந்து பால்குடம் மேலே மேலே எடுத்துருவா, மேலே முடிச்சிருவா. கீழே இருந்து மேலே போவாங்களா? பால்குடம் எடுத்து பால்குடம். அப்புறம் வந்து இது பாண்டாம்பரு ஆடிய மாசி. ரைட்டு. இதுக்கு 4க்கும் ஆள் வரும்பா. சரி சரி சரி. இங்க பாருங்க ரவுடிங்க எதிர்துங்க இதெல்லாம். வா வா வா. இங்க கம்பேக்னு போறாரு. ரவுடிங்க கம்பேக்கா. ஆவனாவே.
மணி ஆயிடுச்சா வந்துட்டோம். அதாவது நான் 2 கிலோமீட்டர் மேல இருக்கு. இப்பவே நம்ம மேகத்துக்குள்ள இருக்கிறோம். ஊரெல்லாம் பார்த்தா செல்வ செழிப்பா இருக்கு. பாரியாண்ட பூமி தான்ப்பா. பார்த்து தான் போயிட்டு இருக்கேன். கவட்டியில கைய விட தலைவர் என்ட்ரி பார்த்துக்கோங்க. போங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? காதெல்லாம் அடக்கிதுரா. எங்க சிங்கம் பின்னாடி வருது. எங்க சிங்கத்தை இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஏய் மேக்க ஓடி விழுந்துடாத. ஏறு பார்த்து ஏன் ப்ரோ இப்படி ஆக்டிங் பண்றா? வேணாம் ப்ரோ பார்த்து ப்ரோ. பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ் அலப்பறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான்ஸ். வெல்கம் டு அபி பிக்சல் vlogs. கை நிட்டணும் ப்ரோ. நீ எங்க ஓடுற? இவன் வந்து பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கான் நினைச்சியா? போட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏன் சிங்கத்தை பாருங்க, வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு சிங்கம். சட்டையை போட்டாப்ல பாத்தீங்க. வணக்கம் ஒன்னும் பண்ண முடியல ப்ரோ. தொங்கிருச்சு. வந்ததுலயே ஒரு அருமையான இடம் ப்ரோ. இது பேக்க பத்திரம் பிடிச்சிக்க. நாளைக்கு காலேஜ் போகணும், எக்ஸாம் எழுதணும். பாத்துக்க. அவ்வளவுதான். எல்லாரும் பாருங்க, இவனுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம். ஆனா இங்க வந்து திடீர் என்ன பண்றது? இங்க பா டென்ஷன் ஆறாங்க அண்ணே. வாழ்த்துக்கள் வீரமணி, வாழ்த்துக்கள். வீரமணி இனிமே அடுத்து எங்கேயும் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். மண்டபுரம் வீரமணி இதுக்கப்புறம் வருவியா? திரும்பி வரமாட்டேன், கன்ஃபார்ம் வரமாட்டேன் திருப்பிலாம். ஏன்டா? இந்த வீடியோ தான் நீ கடைசி பார்ப்பீங்க, வீடியோ பார்க்க மாட்டீங்க. எங்கிட்ட மாத்துறது இங்க பாத்தீங்க வேலுமணி அவர் லவ்வர் பேர் எழுதி வச்சிருக்காரு. இங்க பாருங்க. அந்த வீரமணி மட்டும் பாருங்களே, அவன் எந்த உலகத்துல இருக்கானே தெரியல. பேக்க கொண்டு வந்துட்டு அப்படியே காலேஜ் போயிட்டு இங்கிட்டு வந்துட்டாப்ல. அதான் பேக்கோட வந்துருக்காப்ல. போய் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலையை ஒரு உருப்படியான விளாக் ப்ரோ. டேய் நரகத்தை காட்டிட்டியடா கூட்டிட்டு வந்து. மேல சொர்க்கா இருக்கு ப்ரோ, மேல வாங்க, மேல காட்டுறேன். தம்பி கொஞ்சம் வேகமா ஆப்பா. நோட் பண்ணிக்கலாம் நம்ம பாதுகாப்புக்காக எவ்வளவு கம்பிகள், எவ்வளவு படிக்கட்டு. அதே மாதிரி போட்டாங்க வந்து சொல்லடா. ஐயப்பா உயிர் போற இதுல இருக்கேன். போட்டா சாப்பிடு. சரி, அவங்க ஊருக்குள்ள இந்த மாதிரி யாராவது போட்டான்னு இருந்தாங்கன்னா அவங்க அப்படி கீழே விட்டு வந்துருங்க. டாக் பண்ணுங்க முதல்ல. ஏன் ப்ரோ இந்த மலையில எதுக்கு எந்த படம் எடுக்க மாட்டாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏண்டா உங்களோட வயசுல வேணாச்சும் ஏறி வருவானடா கேமராமேன். அவ்வளவுதான். எவ்வளவு கஷ்டம். ஹீரோயின்ல ஹெலிகாப்டர்ல வந்து இறக்கணும் இங்க. அவதான் ஹீரோவும் சரி ஹீரோயின் சரி. ஏன்டா அந்த மலைக்கு வந்தோம்னு நினைச்சிருப்பாங்க. ஏறி வந்தாங்கன்னா அங்க பாருங்க அப்படியே சில மாதிரி நிக்கிறாரு. என்ன பண்றது? சின்னமணி மணியனே, நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்கண்ணே. ஓ நீங்க பாத்தீங்களா? உலக உருண்டைன்னு இங்கதான் தெரியுது. இங்க பார்த்துதான் நம்ம உலக உருண்டையா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குது. உருண்டைன்னு தெரியாத சத்தியமா எல்லாரும் உலகம் உருண்டையா இருக்கு. இங்க வந்து பாருங்க, உலகம் இங்கதான் உருண்டையா தெரியுது. யாரும் வராதியடா. யாரும் வராதியன்னு சொல்றாரு. வந்து பாருங்க. நம்ம டீமோட பரம்பு மலைக்கு மேலே ஏறி வந்தாச்சு. வியூ நல்லா இருக்கு. நம்ம பையன் வேற அழுது அரண்டு உருண்டு வந்து இப்படி ஒரு வழியா மேலே வந்து சேர்ந்துட்டான். தலைவேல்மணி மட்டும் கெத்தா இருக்காரு. கெத்தா பர்த்டே பாய் எல்லா எனர்ஜியும் அவட்ட இருக்கு. வெறி கொண்டு ஏறாப்ல. இங்க ஒண்ணு வேலை பார்க்க வரல தம்பி. மேலே ஏறுப்பான் மேலே இருப்பான். அவன் யாரா வாடா வாடா வாடான்னு சாவடிக்கிறான். அங்க பாருங்க ரவுடி. அவர்தான் ரவுடி. பக்கறப்ப எனக்கு ஏய் ஜோட்டா பீம்ல பங்கல் சிங் பாத்திருக்கியா? அந்த பாரு. ஆமா ப்ரோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? வந்துட்டோம். ஒரு 300 படி. 300 படியா? 300 படி இருக்கும். சொல்லு. உண்மையாதான்டா. இந்த கல்லெல்லாம் ஏன் அடுக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த வீடு கட்டணுங்கிற வேண்டுதல்,
மற்ற ஒரு சில வேண்டுதலுக்காக இந்த மாதிரி கட்டுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன வேண்டுதலா இருக்கும்னு. பாருங்க மச்சான் சொன்னாங்க. கைஸ் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. அண்ணன் ஒரு வழியாக ஏறி வந்துட்டாப்ல. எரித்தனமா இருக்குண்ணே. யாரா இவனுங்க எங்கின்றா வந்துக்கிறாங்க? ஒரு வழியா பிரான்மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. மேல வந்து முதற்கடவுளான வெற்றி விநாயகர், அதாவது விநாயகரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து முருகனையும் நம்ம தர்காவையும் போயிட்டு விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வருவோம். குறைகள்லாம் நிறைய இருக்கு, அதனால வேகமா கேக் வெட்டுறோம். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலைவேலுமணி. தலைவேல்மணி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இந்த மலையில தலைவேலுமணி பிறநாள் கொண்டாடுறோம். இந்த மலையோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றீங்க? ஏறினது மறக்க முடியாத மலையா மாறிடுச்சு. அனுபவத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தலைவனுக்கு பர்த்டே வேற. இந்த பர்த்டே அன்னைக்குன்னு மலை ஏற விட்டோம். அனுபவம் அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த ஒரு மாப்பிள்ள எங்கேயாரு வெளியிட்டு நிக்கிறாங்க எங்கேயாரு அதனால வந்தாச்சு. பாருங்க முருகா முருகா. பிரான்மலைக்கு வந்துட்டோம். மேலே வந்துட்டு ஏறி இந்த பக்கம் இறங்கணும். அப்போதான் வந்து தர்காவை பார்க்கலாம். தர்காவுக்கு முன்னாடி இதில் வந்து அசுத்தம் செய்யாதீர்னு போர்டு பாறையில் எழுதி வச்சிருக்காங்க. யாரும் வந்துட்டு அசுத்தம் பண்ணிடாதீங்க, குடிங்க. இங்கே மேலே ஒரு தர்கா இருக்குது. அதை போயிட்டு உள்ளே பார்க்கலாமா என்னன்னு தெரியல, ஏன்னா சாத்தியிருக்காங்க. அதனால் நாங்கள் உள்ளே போகல, வெளியிலேருந்தே காட்டுறோம். சேதாரமாயிருச்சு. வேலுமணிக்கு பர்த்டே. இப்ப இதே நான் எடுத்து விட்டேன். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க எல்லாரும். ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. கேக் கொஞ்சம் செதறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. செதறிடுச்சு. அண்ணே தயவு செய்து இங்க அள்ளி தான் இங்க வெட்டி சாப்பிடுவோம். ஏய் அது படிக்காதடா, படிக்காத. ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே உருட்டு வேலுமணி. ஹாப்பி பர்த்டே. பர்த்டே தம்பிக்கு. அண்ணா நல்லா இருக்கு கேக். அருமை அருமை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த கம்மாட்டி பாருங்க வெட்ட வெட்ட தின்னுகிட்டு இருக்கு. ஏய் தின்னுங்கடா. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஆகாயத்துல எங்க தலைவேலுமணிக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம். அதுவும் நம்ம தலைவேலுமணிக்கு 24வது பர்த்டேக்கு கட்டி சாப்பிட்டு அழைக்கவே மாட்டாங்க. ஏறி வந்ததுக்காகவே ஹெவியா காத்தடிக்குது. பாருங்க எல்லாரும் குரங்கு வந்துகிட்டு இருக்கு. வீடியோஸ் எல்லாம் அப்படியே இருக்கு.
பிரான் மலையில் உள்ள பீரங்கி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம திருமய மலைக்கோட்டையில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பீரங்கி இருக்குது. இங்கே உள்ள மன்னர்கள் வந்து பீரங்கில குண்டு போட்டு எங்கிட்ட தாக்கியிருக்காங்க. அந்த டைரக்ஷனில் பார்ப்போம். போயிட்டு எத்தனை பீரங்கி இருக்குன்னு பாருங்க. ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கா? ஏறி உட்காந்து சுடுனே. நம்ம டீம்ஸோட இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்கையில கொஞ்சம் பார்த்து நிதானமாக இறங்க. ஏன்னா பாதையும் சரி, பாறையும் சரி, படியும் சரி, எல்லாமே செங்குத்தாக இருக்கு. ஸோ எல்லாரும் பொறுமையாக இறங்க. இல்லைன்னா காலை ஸ்லிப் ஆகி கீழே வந்து உருண்டு பெல்ட் வச்சு போக வேண்டியதான். எல்லாரும் இங்க பாருங்க, காலு கிடுக்கிடுன்னு ஆடுது. ஆடுது. ஏறுறது கூட பிரச்சனை இல்லை, இறங்கையில கால் நடுங்குது அப்படியே நடன்னு. நான் போனதுலே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு மலைனா இந்த பிரான் மலை தான். இது எப்படி இருக்குன்னா, இந்த 1000ல் ஒருவன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதில் எப்படி இந்த சோழர்களை போய் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த மலை ஏறிட்டு மேலே போய் முருகன் சாமி எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டு வர்றது பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் வாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு கிளைமேட். நம்ம டீம்ஸோட பிரான்மலை வந்து 1 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 4:30 மணிக்கு மேலே போய் சேர்ந்தோம். அப்புறம் ஒரு 1/2 hour இங்கே சாமிலாம் கும்பிட்டு கீழே இறங்குறதுக்கு 1 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். நீங்கள் வரவங்க வந்து கொஞ்சம் வெள்ளனை வாங்க, மேலே போய் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம டீம்ஸோட கீழே இறங்கியாச்சு. மழை கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.